லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறோம்? நம்ம பசங்க மேலேயோ, நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஏன் இவ்வளோ கோவத்தை காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் அது உங்கள் ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸாக இருக்கலாம், உங்கள் மென்டல் ட்ரிகர்ஸாக இருக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் சொல்லாமல் இருந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் அது அந்த ரூபத்தில் வெளிவரும். ஆக்சுவலி அதுக்கு நீங்கள் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலைன்னா வேறு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கோவப்பட்டு உங்கள் பசங்களை கத்திட்டு திட்டிட்டா எல்லாம் சரியாயிடணும் அந்த செகண்ட் அவங்க எல்லாம் காமாக இருக்கலாம். பட் அது எப்பயும் ஒரு பேட்டர்னாக நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே அறியாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம்லையும் இது நடந்துகிட்ருக்கும். நிறைய லேடிஸ்க்கு இது ரொம்ப காமனாக தெரியும். எப்போ உங்களுக்கு மூட் ஸ்விங் வரும், பீரியட்ஸ் முன்னாடி ஒரு 1 வீக் 10 days பிஃபோர் அவங்க ரொம்ப டென்ஷனாக எரிச்சலாக இருப்பாங்க. அவங்களால அதை சென்ஸ் பண்ண முடியும். ஆனால் ரெகுலராகவே நார்மலாகவே அது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கும். எல்லா பிஹேவியர்ஸ் பின்னாடியும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் தெரியாமல் இதை சால்வ் பண்ணவே முடியாது. நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, மேபி அது மைல்டான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் கோவப்படுவீங்க. அதில் கண்டிப்பாக ஒரு பேட்டர்னும் அதுக்கு ஒரு காமன் ட்ரிகர்ஸ் இருக்கும். அந்த ட்ரிகர்ஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே நிறைய விஷயம் சால்வ் ஆகிடும். அந்த ட்ரிகர்ஸை கண்டுபிடிச்சி, இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அந்த வேர்டு எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, நான் என்ன அப்படி தான் நினைக்கிறேனோ, அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருதோ அப்படின்ற மாதிரி உங்கள் ட்ரிகர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சாலே நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம்.